ஆக அந்த நீரை எடுத்து கொண்டு வந்தது காவிரி ஆற்றின் கரையில் இருக்கக்கூடிய திரு அணைக்கா போன்ற தலம்னு எடுத்துக்கலாம், வச்சுக்கோமே. இப்போ தலம் சொல்லலை அவர், தூய காவிரியின் நன்னீர் கொண்டு இருக்கு. இருக்கு என்பது ருக்வேதம்னா கூட பொதுவாக மந்திரங்களை குறித்தது. ருக்வேதி ஆட்டி, ஆட்டி என்றால் காவிரியின் தண்ணீர் கொண்டு ஆட்டி அப்படின்னு சொல்லு. மந்திரங்களை ஓதி அபிஷேகம் செய்து பிறகு குங்கும குழம்பு சாத்தி பிறகு மலர்களினாலே அலங்காரம் செய்தல், இண்டை கொண்டு ஏற நோக்கி ஈசனை எம்பிரானை கண்குளிர கண்டு, அந்த அலங்காரத்தோடு பெருமானை அபிஷேகத்தை கண்குளிர கண்டு, அலங்காரத்தை கண்குளிர கண்டு நான் இன்புறாம காலத்தை கழித்தவர். கோயிலுக்கு போகிறது இல்லையவ, சமணத்தில் இருந்த பொழுது அது கோயில்களை புறக்கணித்து கோயில் வழிபாடு, கோயில் புறக்கணிப்பு, கோயில் வழிபாடு புறக்கணிப்புன்னு செய்துக்கிட்டு இருந்துட்டேன். சரி, அப்படி இருந்தனே, அங்கே இருந்து என்ன கொண்டு வந்தேன், என்ன எடுத்துக்கிட்டேன், என்ன அடைந்தேன் அனுபவம் ஒன்றும் இல்லையே. தொண்டனேன் பட்டது என்ன அனுபவம் எனக்கு கிடைச்சது? என்ன அனுபவம் கிடைச்சது? ஒரு அனுபவமும் கிடைக்கல. அது சொல்லுகிறார். ஆகையினாலே அங்கே அனுபவம் பெறுவதற்கு ஒன்றும் இல்லை. அனுபவத்தை தருவதற்குரிய பொருள் அங்கு இல்லை. கடவுள்னு ஒரு பொருள் இருக்குமே, ஆனால் அந்த பொருள் அனுபவத்தை தரும். அந்த பொருளை ஒப்புக்கொள்ளாத சமயத்தில் அனுபவத்தை தருவது எது? பிரபஞ்சம் தருகிற அனுபவம் நமக்கு தேவையில்லை, அதை தான் அனுபவிச்சுட்டே இருக்கணும், அது வேண்டாம். இப்போ வேறு எந்த அனுபவம் வரணும்? இவங்க பிரபஞ்ச அனுபவம் வேண்டான்னு சொல்கிறாங்க. சரி, வேறு எந்த அனுபவம் பெற வேண்டும்? ஆன்மா தன்னைத்தானே எப்படி அனுபவிக்கும்? புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால தொண்டனேன் பட்டது என்ன என்று கேட்கிறார். அனுபவம் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணுமில்ல. இங்கே அனுபவம் கொடுக்கறதுக்கு ஒரு ஜடம், அங்கே அனுபவம் கொடுக்கறதுக்கு ஒரு சித்து. சடமான உலகம் அனுபவம் கொடுக்கிறது, ஆனால் பிறப்பை கொடுக்கிறது, துன்பத்தை தருகிறது. இது ஞான வடிவமான இந்த சித்து பொருளாக இருக்கக்கூடிய சிவம் ஆனந்தத்தை கொடுக்கிறது, பிறப்பிறப்பை நீக்குகிறது. ஆகவே நான் தொண்டனேன் பட்டது என்ன ஒரு தவறு பண்ணியிருக்கிறேன். ஒரு அனுபவமும் பெறாமல் 30-35 வருஷம் போயிடுச்சு. அதை நினைச்சா பகீருங்க. அவருக்கு எப்படியோ ரேஸில் ஓடி விட்டாரு இல்லையா? நாம கூட நினைச்சு பார்ப்போமே, இந்த அனுபவம் பெறுவது என்ன பொருளை பற்றாமல் உலகையே பற்றிய அனுபவங்களை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். காலம் கழிந்துக்கிட்டே இருக்கு. காலத்தை கழித்தவாறே அப்படிங்கிறார். இறங்கத்தக்கது, அது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒன்றாக இருக்குது. கழித்தவாறேனா கழிப்பது ரொம்ப வருந்தத்தக்கதாகவும் இறக்கப்படுவதாகவும் இருக்கிறது. ஐயோ என்று கூறுகிறார். பின்னிலேன் முன்னிலேன் நான் பிறப்பறுத்து அருள் செய்வானே, என்னிலேன் நாயினேன் நான் இளங்கதிர்பயலை திங்கள் சின்னிலா வெறிக்கும் சென்னி சிவபுரத் தமரர் ஏரே நின்னலால் கலைகண் ஆரே நீர் சேர் அகலத்தானே. என்னிலேன் நாயினேன் இளங்கதிர்பயலை பயலைன்னு சிறிது என்ற பொருள் தரும். அது பயலை என்பது. ஆகவே பின்னிலேன் முன்னிலேன் நான் பிறப்பறுத்து அருள் செய்வானே, என்னிலேன் நாயினேன்
நான் இளங்கதிர் பயலை திங்கள் சின்னிலா எரிக்கும் சென்னி சிவபுரத்தமரர் ஏரே நின்னலால் கலைகண்ணாரே நீரு சேர் அகலத்தானே. பின்னிலேன் முன்னிலேன் நான் என்று குறிப்பிடுகின்றார். பின்னிலேன் முன்னிலேன் என்று சொல்லுகிற பொழுது ஆரம்பமும் முடிவும் இல்லாதவன் நான். உன்னை போல ஆதி அந்தம் இல்லாது. பசு தொடக்கம் உண்டு நிறைவு உண்டா கிடையாது. ஆதி அந்தம் இல்லாதது பசுவும். அது பின்னிலேன் முன்னிலேன், எனக்கு பின்னும் ஒன்று கிடையாது முன்னும் கிடையாது, எப்போவும் பசு என்கிற தன்மையிலேயே இருக்கிறவன். என் முன்னிலேன் பின்னிலேன், ஆகையினாலே ஆதி அந்தம் இல்லாதவன் நான். ஆனாலும் பெருமானே, என்னுடைய பிறவி துன்பத்தை நீவில்தான் போக்கி அருள வேண்டும் என்று கேட்டால், ஆதி அந்தமில்லாத எனக்கு இந்த உடலினாலே பிறப்பு இறப்பு சேர்ந்து விட்டது. நான் பிறப்பு இறப்பு உற்றவனாகிவிடேன். காரணம் என்ன என்று கேட்டால், பின்னிலேன் முன்னிலேன், ஆனால் உடலோடு சேர்ந்த காரணத்தினாலே எனக்கு பின்னும் முன்னும் சேர்ந்தது. அந்த பின் என்பது முன் என்பது பிறப்பு இறப்பாக இருக்கிறது. அந்த பிறப்பு இறப்பை அறுத்து அருள் செய்வானே, அதை எமக்கு நீக்குகின்றவனே. அது மட்டுமல்ல, இளங்கதிர் பயலை திங்கள் சில்நிலா எரிக்கும் சென்னி சிவபுரத்து அமரர் ஏரே. இளமையான கதிர்களை சிறிய நிலவின் கீற்றில் இருந்து எரித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில அதனை சென்னியிலே தாங்கி சிவபுரத்திலே வீற்றிருந்து அருள் செய்கின்ற அமரருடைய சிங்கமே, எமக்கு நீர் சேர் அகலத்தான் நீவீர். அகலம்னா மார்பு, திருநீர் அணிந்த மார்பே உடையவனே அமரர் ஏரே. நின்னிலா கலைகண் ஆரே. தேவரீரை விட்டால் எனக்கு ஒரு பற்றுக்கோடும் இல்லை. எண்ணிலேன் நாயினேன், எண்ணிலேன் நாயன். நாயன் எண்ணிலேன், என்ன இல்லைங்கிறத விட என்ன இருக்கு? நாயினேன்ட்ட என்ன இருக்கு? ஒன்றும் இல்லாதவன் நான். எண்ணிலேன் நாயினேன் நான். எனக்கு என்று எந்த விதமான ஒரு தகுதியும் இல்லை. தகுதி நோக்கி அருள் செய்வதற்கு தபம் செய்திருக்கலாம், நீண்ட சிவபூஜை பண்ணியிருக்கலாம், அல்லது பெரும்பான்மையான நாட்களை கோயிலில் கழித்திருக்கலாம். ஒன்றுமே செய்யலை. எண்ணிலேன் ஆயினேன், நாயினேன் எண்ணிலேன், என்னும் இலேன், எதுவும் இல்லாதவனாகி இருக்கின்றேன். நின்னலால் கலைகண்ணாரே. எனக்கு எனக்கு கிடைத்த ஒரே பற்றுக்கோடு இப்போ எதுவும் இல்லை, நீ ஒண்டிதான் இருக்கிற. நின்னலால் கலைகண் ஆரே, உன்னை தவிர எனக்கு பற்றுக்கோடு ஏது உண்டு என்று கேட்கிறார். எனக்கு எல்லாம் இருக்கிறது என்று நான் உணர்ந்தால் சிக்கல். எனக்கு எல்லாம் இருக்கு என்று உணர்வது சிக்கல். எனக்கு ஏதும் இல்லை, பற்றுக்கோடு நீ ஒன்றுதான் என்று அவனையே பற்றுக்கோடாக கொள்ள வேண்டும். கலைகண் என்றால் பற்றுக்கோடு. கலைகண் ஆரே, நின்னலால் கலைகண் ஆரே. பெருமானே, நின்னை தவிர எனக்கு பற்றுக்கோடு இல்லை. இப்போ அப்பர் சுவாமிகளை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தாய் தந்தையர் வழி வந்த செல்வம் எதுவும் இல்லை, எல்லாத்தையும் கொடுத்துட்டார். சமணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே அத்தனையும் டிஸ்போஸ் பண்ணிட்டார். நிரம்ப ஈகை அறத்தின் தலை நின்றாய்.
உறவு ஒன்றுமே இல்லை. தமக்கை இருந்து போய் தஞ்சம் புகுந்து வந்தார் பாருங்க, அப்போ தமக்கையும் நீ ஆச்சு, சிவமாச்சு, அந்த உறவும் போச்சு. ஆறு உறவு எனக்கு அமரறியறேன்னு அவர் கேட்ட மாதிரி உறவும் இல்லை. வேற அப்பா அம்மா எந்த உறவும் இல்லை, இருந்த தமக்க உறவும் இல்லை. இப்ப செல்வமும் இல்லை, எதுவுமே இல்லை. என்ன இருக்கு என்கிட்ட? ஒன்றும் இல்லை. ஆகையினால தேவரீரும் என்னை விட்டுட்டா எனக்கு பற்றுக்கோடு இல்லை. சரி, எனக்கு பற்றுக்கோடு இல்லையே, எதையாவது பற்றிக்கொள்ளலாம் என்று ஆர்வம் இருக்கிறதா? இல்லை, ஆர்வமும் இல்லை. உன்னை தவிர நான் பற்ற மாட்டேன் என்று கூறுகிறார். பின்னிலேன் முன்னிலேன் நான் பிறப்பறுத்து அருள் செய்வானே, நான் பிறப்பறுத்து அருள் செய்வானே, நான் பின்னிலேன் முன்னிலேன் என்னிலேன் நான் நாயினேன் இளங்கதிர்பயலை திங்கள் சின்னிலா விரிக்கும். திங்கள்னா பெரை, சின்னிலா சில நிலவு கதிர்களை எரிக்கும் சென்னி சிரத்தை உடைய சிவபுரத்தமர்ந்த தேவர்கள் சிங்கமே, அமரர் ஏற நீதாப்பா எனக்கு கலைகள் பற்றுக்கோடு என்று சொல்லுகிறார். கள்ளனேன் கள்ளத்துண்டாய் காலத்தை கழித்து போக்கி தெள்ளியேனாகி நின்று தேடினேன் நாடிக்கண்டேன். உள்குவார் உள்கிற்றெல்லாம் உடனிருந்து அரிதி என்று வெள்கினேன் வெள்கினானும் விழாயிரச் சிரித்திட்டேனே. கள்ளனேன் கள்ளத்துண்டாய் காலத்தை கழித்து போக்கி தெள்ளியேனாகி தெள்ளியேனாகி நின்று தேடினேன் நாடிக்கண்டேன். காலமெல்லாம் போய் தெளிவு வந்தது சொல்லுகிறார். காலமெல்லாம் போய் தெளிவு வந்தது. நம்ம காலம் போயும் தெளிவு வராதவங்களாம் எத்தனை பேர் இருக்காங்க. இன்னும் எல்லா காலமும் போச்சு, இன்னும் தெளிவு வரல. இன்னும் பேங்க் பேலன்ஸை பார்த்துக்கிட்டு, இன்னும் வரவை பார்த்து செலவை பார்த்துக்கிட்டு, இன்னும் அந்த அக்கப்போர்லேயே காலத்தை முழுக்க இன்னும் போய்கிட்டே இருக்க. அது எப்போதும் தான் இருக்கும். வரவு இருக்கும், செலவு இருக்கும். வரவுக்கும் செலவுக்கும் இடையில அனுபவம் இருக்கும். அந்த அனுபவம் பிரபஞ்ச அனுபவமாகவே இருக்கும், அது வினை அனுபவமாகவே இருக்கும். காலம் போயிட்டே இருக்கும், காலத்தை கழித்து கொண்டே இருக்கும், அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த உயிர் சிவானுபவம் பெற வேண்டும் என்பதற்காக வந்த ஒரு வாழ்வு இது என்று ஒரு காலகட்டத்திலேயாவது தெரிந்து நழுவி போய் நின்றுட வேண்டும். அதைத்தான் தெள்ளியேனாகி என்று சொல்லுகிறார். தெளிந்தவனாகி, ஒரு கட்டத்தில் தெளிந்தேன். சூளை நோய் வந்ததில்ல, அப்ப தெளிந்தேன். அதுக்கு வரைக்கும் காலத்தை கழித்து போக்கினேன். கள்ளத்தொண்டாய் கழித்து போக்கினேன். கள்ளத்தொண்டு, தொண்டு அங்க தொண்டு செய்யலையா, அங்க இருந்தப்பையும் தொண்டு செஞ்சாரா இல்லையா சமணத்தில்னு கேட்பாங்க ரொம்ப பேர். அதுக்கு அவரே பேர் சொல்றாரு, கள்ளத்தொண்டு பேர். கள்ளத்தொண்டியாது என்ன, யாருக்கு செய்யறோன்னு தெரியாம செய்யறது கள்ளத்தொண்டு தானே. சில கம்பெனியில் முதலாளி யாருன்னு தெரியாம வேலை செஞ்சுட்டு இருப்பான், கள்ளமா. பாஸ் யாருன்னு தெரியாது, அவன் பாடி செஞ்சுட்டு இருப்பான். யாருக்கு செய்யறான், யாருக்கு போறான் ஒன்றும் தெரியாது. கள்ளத்தொண்டு. அதனால கள்ளம் செஞ்ச வியாபாரம் எல்லாம் கள்ளம், கள்ளனேன்னாரு. 5 பேருக்காக வேலை செஞ்சு செஞ்சு கடைசியில் பிறப்பிறப்பு அதுள்ளே சிக்கி திரும்பவும் வந்து சேருது. எனவே கள்ளத்தொண்டாய் காலத்தை கழித்து போக்கிறேன் என்றார் பாருங்க. ரொம்ப கள்ளத்தொண்டிலேயே காலம் கழிந்து போயிற்று. கள்ளனேன் கள்ளத்தொண்டாய் காலத்தை கழித்து போக்கி தெள்ளியேனாகி நின்று, அப்புறம் தெளிவு வந்தது, நின்று தேடினேன் நாடிக்கண்டேன்.
தேடினேன், நாடி கண்டேன். நாடினேன், கண்டேன், பார்த்துட்டேன். எங்க பார்த்தேன்? அங்கே திரு அதிக வீரட்டானத்தில் பார்த்துட்டேன். தெளியனாகி நின்று தேடினேன். அங்கதான் போய் பார்த்துக்கன்ட்டு கொண்டு போய் விட்டாங்க அந்த அம்மா. தேடினேன், நாடி கண்டேன். உள்குவார் உள்கிற்றெல்லாம் உடனிருந்து அரிதி என்று வெள்கினேன். என்னுடைய அது சொல்லுகிற பொழுது வேடிக்கையா சொல்றார். யார் என்ன எண்ணுகிறார்களோ அதை உள்ளிருந்து அறிகின்றவர் அவர். சிவத்தை எப்படி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர் சொன்னவாறு அறிவார் என்று ஒரு பேர் உண்டு. சொன்னவாறு அறிவார் என்று சொன்னால் சொன்னபடி தெரிந்து கொள்வார். சொன்ன ஆறு என்றால் சொல்வதற்கு ஆறாக இருப்பது, வழியாக இருப்பது நினைப்பு. அந்த நினைப்பை அறிவார். உள்வார் உள்கிற்றெல்லாம் யார் ஒருவர் என்ன எண்ணுகிறார்களோ அந்த எண்ணுகிறவர்களுடைய எல்லா எண்ணங்களையும் அவர் உடனிருந்து அரிதி, கூடவே இருந்து அறிவாராம். அது தெரிஞ்சதுக்கு பிறகு வெள்கினேன்கிறார். வெட்கப்பட்ட என்னென்னலாம் நினைச்சிருப்பேன் நான், இந்த சிவத்தை பற்றி, இந்த கடவுளை பற்றி என்னென்னலாம் நினைச்சிருப்பேன். அதெல்லாம் தானே தெரிஞ்சிருக்கும் அவருக்கு. இன்னைக்கு அவரு அதையெல்லாம் மறந்து என்னை ஆட்கொண்டார். நானும் வெட்கப்பட்டேன். இவ்வளவுலாம் பேசி கூட நம்மளை ஏற்றுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. நாம் என்னென்னவோ பேசணும், என்னென்னவோ அந்த பௌத்த சமண கொள்கைகளுக்கு, நாம் சமண கொள்கைகளுக்கு போகும்போது என்னென்னவோலாம் பேசணும். அதையும் அவர் பேசுறதை உடனிருந்து தானே அறிந்திருப்பார். ஆகவே இந்த எல்லாவற்றையும் உடனிருந்து அவர் சான்றாக அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார், அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் அறியாதவாறு எதையாவது செய்து விடலாம் என்று எண்ணியது எவ்வளவு பெரிய தவறு. நான் வெள்கினேன், வெட்கப்பட்டேன். அப்படி வெட்கப்பட்டு நானும் அந்த வெட்கத்தினால எனக்கு சிரிப்பு தான் வந்தது. விலாநோக, ரொம்ப சிரிப்புங்கிறத விலாநோகன்னு சொல்லுவாங்க. விலாநோகன் சிரிச்சாங்கிறது அது மாதிரி சிரித்துட்டேன்னு என்று நானும் சிரிச்சிருக்கிறேன் அப்படின்னார். விலாநோக சிரித்தேனேங்கிறார். கள்ளனேன் கள்ள தொண்டாய் காலத்தை கழித்து போக்கி, காலத்தை கழித்து போக்கி, பிரபஞ்ச விஷயங்கள்ல கழித்து ஆயுள் காலத்தை போக்கி, அப்படி சொல்லணும். அதை கழித்து போக்கினார். கழித்து என்பது செலவை சேர்ந்தது, போக்கி என்பது வரவை சார்ந்தது. கழித்து என்பது செலவு, போக்கி என்பது வரவுல போனது. அப்ப இப்ப நான் ஒரு 1000 ரூபா வச்சிருக்கிறேன், 200 ரூபா செலவு பண்ணேன். அப்ப நான் 200 கழித்து இப்ப அதுல போக்கணும். அந்த 200 1200 800 ஆயிடும். அதுல போக்கணும். இதுல கழித்து அதுல போக்கி, அதுதான் சொல்றார் கழித்து போக்கிங்கிறது. தெள்ளியனேன் தெள்ளிகேனாகி நின்று தேடினேன், நாடி கண்டேன். கண்டுபிடிச்சிட்டேன், நாடி கண்டேன். தெள்ளியேனாகி நின்று நாடி கண்டேன், தெளிந்தவனாக இருந்து நாடி கண்டேன். ஆக என்னால எனக்கு அவர் உள்ளே இருந்தே எல்லாவற்றையும் அறிந்து வந்திருக்கிறார் என்று தெரிந்த பொழுது, நான் சமணத்திலே இருந்து எவ்வளவு மாறான கொள்கைகளுக்கெல்லாம் ஆதரவு தெரிவித்து அவற்றை உண்மை என்று பேசி மற்றவரை நம்ப வைப்பதற்காக நான் செய்த செயல்களை எல்லாம் அவர் அறிந்து வந்திருக்கிறார். அப்படி அறிந்து வந்த அந்த நிலையை இப்பொழுது நான் நினைத்து பார்த்தால் எனக்கு சிரிப்பா இருக்குது என்று குறிப்பிடுகின்றார். உடம்பெனும் மனையகத்து உள்ளமே தகழியாக, மடம்படும் உணர்நெய்யட்டி உயிரெனும் திரிமயக்கி,
இடம்படு ஞானத்தியால் எரிகுலை இருந்து நோக்கில் கடம்பமர் காளை தாதை கடலடி காணலாமே. காளை தாதை கடலடி காணலாம் எங்கன்னு கேட்டாரு. உள்ள பார்க்கலாம். கடம்பமர் காளை தாதை. கடம்பமர் காளை யாரு? முருகப்பெருமான். கடப்ப மாலை அணிந்தவன் காளை, அவன் தாதை சிவபெருமான். முருகனின் மூலமாக சிவனை காணலாம். கடம்பவர் காளை தாதை. அது எப்பவுமே சொல்லுகிற பொழுது, இந்த தந்தை மகன் உறவு என்று சொல்லுகிற பொழுது, தந்தைக்கு முன்னர் மகன் பிறந்தானே அப்படின்னு கூட திருமூலர் சொல்லுவார். தந்தைக்கு முன்னர் மகன் பிறந்தானே. எதை குறிக்கிறது என்று சொன்னால், முருகனை வழிபட்டு, குகனை வழிபட்டு, நடேசனை வழிபடுவது, உள்ளிருக்கும் பெருமானை வழிபட்டு அதன் வழியாக வெளியில் இருக்கிற பெருமானை காண்பது. தகராறு ரகசியத்தில் அது ரொம்ப விரிவாக பேசுவாங்க. எதுக்கு கடம்பவர் காளை தாதை கடலடின்னு போட்டாருன்னு பார்க்கணும். வெறுமனே முருகனோட அப்பாவோட திடீர்னு இங்கே முருகனோட அப்பாவோட காலை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், கடலடி என்பது அந்த தூக்கிய திருவடி, கடலடிந்த திருவடி, தூக்கிய திருவடி. கடலடி காணலாம். காளை தாதை கடலடி காணலாம். காளையை கண்டு தாதையை காணலாம். எப்படி? உடம்பெனும் மனையகத்து உள்ளவே தகலியாக மடம்படும் உணர் நெய்யட்டி உயிரனும் திரிமயக்கி இடம்படு ஞானத்தியால் எரிகுலை இருந்து நோக்கில். இடம்படு ஞானத்தி, அது சிவஞானத்தி, சிவஞானம். அந்த உடம்புக்குள்ளேயே பார்க்கலாங்கிறார். பாருங்க, இதுதான் தகராறு. இப்போ சாமி தகராறு ரசியம் பாவன்னு சொல்ற ஒரு பாட்டிலே சொல்றார். உடம்புக்குள்ளேயே பார்க்கலாம், நான் அப்படிதான் பார்த்தேங்கிறார். உள்ள இருக்கிற பெருமானை நான் பார்த்தேன். இந்த உடம்பு எனும் மனையகத்து, இங்க இருட்டாதான் இருக்கும், உள்ள இருளத்தான் இருக்கும். ஆனா அந்த இருளை போக்குறதுக்கு ஒரு விளக்கை ஏற்றணும். ஏற்றுனா பார்க்கலாம். அந்த இருள் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த உயிரே தகலியாக, உள்ளமே என்றது உயிரே தகலியாக, அதுல அந்த உள்ளத்தினுடைய உயிரினுடைய அறிவே, பசு அறிவே நெய்யாக, அந்த அறிவை நெய்யாக்கி உயிரே திரியாகி, சிவஞானம் என்று சொல்லக்கூடிய தீயால் அந்த திரியை ஏற்றினால், குரு ஏற்ற இருந்து நோக்கில் கடலடி காணலாம், பெருமானை காணலாம் என்று குறிப்பிடுகின்றார். ஆகவே இந்த உடம்புக்குள்ளே காணலாம். உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விளக்கு சிவஞான விளக்கு. உடம்புக்குள்ளே, உடம்பை மாயா விளக்கு என்பார்கள். இந்த மாயா விளக்கினாலே பிரபஞ்சம் தெரிகிறது. உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விளக்கு அது சிவத்தை காட்டுகிறது. அது உயிர் சிவஞான தீயால் பார்க்கணும். இந்த உயிர் சிவஞான தீயால் பற்றி கொண்டு, அது பசியானமாக நெய்யிலே கிடக்கிற திரி பசியானத்தை பற்றி சிவஞானத்தை அடைந்து சிவஞானத்தால் அதை காணலாம். சிவஞானத்தால் காணலாம். ஊனக்கண் பாச உணரா பதியை ஞானக்கண்ணில் சிந்தை நாடி. இது மெய்கண்டார் சொல்றது.
ஆகவே எல்லாமே ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம், அது மாதிரி எல்லாமே தகராலை ரகசியத்தினுடைய நுட்பத்தை தான் சொல்லுகிறது. அடியன் தகராலை ரகசியம் 35 நாள் பேசியிருக்கேன், யூடியூப்பில் இருக்குது, முடிஞ்சவங்க கேட்டு பாருங்கள். 35 நாள் பேசுகிறது ஒரு பாட்டில் எழுதியிருக்காரு. அப்புறம் என்ன, அப்புறம் தானே இல்லையா? ஆகையினால சாமி சொன்னது எல்லா திருமுறைகளுக்கும் உடன்பாடு. நம்முடைய ஸ்ரீமத் பாமன் சாமிகள் சொன்னது உடன்பாடு. வஞ்சப்பெண் அரங்கு கோயில் வாழையிற் அரவம் துஞ்சா, வஞ்சப்பெண் இருந்த சூழல் வான் தவிழ் மதியம் தோயும். வான் தமிழ்னு போட்டுக்கு, தவழ், இதுதான் சரி. வஞ்சப்பெண் அரங்கு கோயில் வாழையிற் அரவம் துஞ்சா, வஞ்சப்பெண் இருந்த சூழல் வான் தவிழ் மதியம் தோயும். வஞ்சப்பெண் வாழ்க்கையாளன் வாழ்வினை வாழலுற்று, வஞ்சப்பெண் உறக்கமானேன் வஞ்சனேன் செய்கேனே என் செய்கேனே, வஞ்சனேன் என் செய்கேனே. வஞ்சப்பெண்ணுன்னு வருகிறது. ஆகையினாலே வஞ்சப்பெண் அரங்கு கோயில் வாழையிற் அரவம் துஞ்சா, வஞ்சனையுடைய பெண்ணாக கங்கை இருக்கின்ற காரணத்தினாலே அந்த கங்கையின் பக்கத்திலே இருக்கக்கூடிய இந்த அரவம் கடலுக்கு அஞ்சி அது தூங்காது, அரவம் தூங்காது. எனவே பாம்பு உறங்கிறது இல்லை. வஞ்சப்பெண் இருந்த சூழல் வான் தமிழ் மதியம் தோயும். அந்த கங்கை இருந்த அந்த சூழலிலே, அந்த செஞ்சடையிலே மதியமும் இருக்கிறது. இந்த மதியம் தூங்கல, ஏன்னா இங்க பாம்பு இன்னும் முழிச்சுட்டு இருக்குது. இந்த பாம்பு தண்ணி விழுங்கி விடுவோம் என்று அதுவும் முழிச்சுட்டு இருக்கு. வஞ்சப்பெண் வாழ்க்கையாளன் வாழ்வினை வாழலுற்று, வஞ்சப்பெண் உறக்கமானேன் வஞ்சனேன் என் செய்கேனே. அது எப்படியே எடுத்துக்கலாம், நிறைய பொருள் சொல்றாங்க. அதுக்கு சாமி ரொம்ப மறைவாக வச்சிருக்காரு. வஞ்சப்பெண் வாழ்க்கையாளன் என்ன, கங்கையை வாழ்க்கையில உடையவனாக இருக்கிறான். அவளோடு வாழ்கின்ற வாழ்க்கையை விட்டுறவன், அவள்கிட்ட கொஞ்சம் பேசணும் கொள்ளணும்னா பக்கத்திலே ஒருத்தி இருக்கிறான். அதனால அவன் எப்போ தூங்குவான்னு பார்த்துட்டு உறங்காமல் இருக்கிறான். அதனால அவனும் உறங்கிறது இல்லை. பாம்பு உறங்கலை, மதி உறங்கலை, இவனும் உறங்கலை, உறங்காமல் இருக்கிறான். இவன் எப்போ வருவானவனு காத்துக்கிட்டு அந்த வஞ்சப்பெண்ணாக இருக்கக்கூடிய கங்கையும் உறங்கிறது இல்லை, அவளும் உறங்க. இப்போ அது மாதிரி நானும் உறக்கம் இல்லாமல் இருக்கின்றேன், வஞ்சனேன் என் செய்கேனே. இந்த வஞ்சத்தை உடையவன் என்ன செய்வேன் என்று கேட்கிறார். இப்போ அதில் சொல்லுகிற பொழுது இந்த மாதிரி அவருடைய நிலை எவ்வாறு இருந்தது, அந்த வஞ்சப்பெண் சிவம் எப்பொழுது வரும் தன்னை தீண்டும் என்று காத்திருக்கிற வஞ்சப்பெண் கங்கை என்று சொன்னாலும் அதற்கு தன்னை ஒப்பாக சொல்லியிருப்பதற்கு காரணம், இந்த பொய்மாய கருவிகள் இவையெல்லாம் விட்டு நான் காத்திருந்தேன், அவையெல்லாம் உறங்குகிற நேரம் பார்த்து காத்திருந்தேன், சிவபெருமான் என்னை வந்து அடைவானோ என்று.
காத்திருந்த அந்த பெண் வஞ்சப்பெண் மாதிரி நானும் உறக்கம் இல்லாமல் காத்திருந்தேன் சிவனின் வருகைக்காக. எப்படி அவனுடைய சிரசிலே மதியம் தூங்காமல் இருந்ததோ, பாம்பு தூங்காமல் இருந்ததோ, அதுபோல கங்கையும் தூங்காமல் இருந்தால் நானும் தூங்காமல் இருக்கிறேன். கங்கை சிவத்தின் வருகைக்காக தூங்காமல் இருக்கிறாள், நானும் சிவத்தின் வருகைக்காகத்தான் தூங்காமல் இருக்கிறேன். இந்த அறவும் துஞ்சாமல் இருப்பது போல அல்ல நான் தூங்காமல் இருந்தது, மதியம் தூங்காமல் இருந்தது போல அல்ல நான் தூங்காமல் இருந்தது. இந்த வஞ்சப்பெண் தூங்காமல் இருந்தது போல்தான் நான் தூங்காமல் இருக்கிறேன். ஏனென்றால் சிவத்தின் வருகைக்காக அவள் காத்திருக்கிறாள். இவங்க 2 பேர் அப்படி இல்லை, தங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதோ ஆபத்து வந்துருமோ என்று அவர்கள் உறங்காமல் இருக்கிறார்கள். நான் அப்படியல்ல, என் வாழ்வை பற்றிய பயத்தில் அல்ல, பெருமான் என்னை ஆட்கொள்ள வேண்டுமே என்கிற காரணத்திற்காக அவள் கொள்ளுகின்ற உறக்கமானேன்னா பொய் உறக்கம். அவள் உறங்கல, அதுபோல நானும் உறங்காமல் இருந்தேன், வஞ்சனேன். ஆனால் சிவமானது நிச்சயமாக கங்கையை பார்க்க வருவார் என்பது போல என்னையும் பார்க்க வருவார். வஞ்சனேன், என்னுடைய வினை இருந்தவாறு என்ன, எனக்கு என்னுடைய மற்ற வினைகள் எனக்கு தோதாக இருந்தால்தானே பெருமான் வருவார். வஞ்சனேன் என்ன செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அது என்ன சொல்லுகிறார், நாம் உலகம்தான் நமக்கு சொந்தம், ஆனால் இறை அருள் என்பது இந்த உலக நிலைக்காகன்னு நினைக்கிறோம். உலக நிலைக்காகத்தான் இறைவன் என்று கருதுகிறோம். அப்படி அல்ல, உலக நிலை நீங்குவதற்காக இறைவன் அருள் அப்படிங்கிறது ஒரு நுட்பம். நம்ம உலக நிலையில பல்வேறு நன்மைகளை பெறுவதற்கும் பல்வேறு சூழல்களில் நிற்பதற்கும் இறைவனை துணையாக கொள்ளுகிறோம். ஆனால் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்குன்னு தான் சொன்னார் திருவள்ளுவரும். விடுறது கஷ்டம், ஆனா இவரை பற்றினா அது விட்டுரும், இதை விடணும். அப்படி நாம் விடாமல் இருக்கிறோம். அதனால இவையெல்லாம் நம்மை தாக்காத நேரம், இரவு நேரம், உறங்காத நேரத்தில் நாம உறங்காமல் அவர் வருகைக்காக காத்திருக்கிறோம். பாதி இரவில் எழுந்தருளி பாவி ஏனை எழுப்பி நீதி செய்யின் பேரின்பத்து சூழ்ந்து கலந்து துலங்குகின்றேன், நான் பெற்ற பெரும்பெற்றை ஓதி முடியாது. பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி, என்னை எழுப்பினார். நான் பாதி இரவுல தூங்கல, மயக்கமாகி கிடந்தேன். எப்போ வருவாரோ என்று மயக்கமாகி கிடந்து, நான் பெற்ற பேற்றை ஓதி முடியாது என்று சொல்லுகிறார். அப்படி அந்த இதற்காக காத்திருந்தால்தான் வருவார். காத்திருக்காமல் உறங்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு எப்படி வருவார்? அதை சொல்லுவார். இரவுல உறங்குகிறவர்கள் இறைவனை நாடி நிற்கிறவர்களா? இறைவனை நாடி நிற்கிறவர்களுக்கு இரவுல எப்படி தூக்கம் வரும் என்று கேட்கிறார்கள். அதை சொல்லுகிற பொழுதே 3 பேருக்கு உறக்கம் வராது. பித்தர், பத்தர், சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 3 பேர்த்துக்கும் உறக்கம் வராது. அது இந்த பத்தர்கள் என்ற அன்புடையவர்களுக்கு உறக்கம் வராது. என்று வருமோ, இன்றைக்கே வருமோ, நாளைக்கே வருமோ. பாதி இரவில் எழுந்தருளி பாவி ஏனை எழுப்பி நீதி நடஞ்சை பேரரசே நான் பெற்ற நெடும்பேற்றை ஓதி முடியாது. என்னில் சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய், நான் பெற்ற நெடும்பேற்றை ஓதி முடியாது என்போல் உலகர் பெறுவல் வேண்டுவனே.
அப்ப அந்த உறக்கம் பாருங்க, வஞ்சனேன் உறக்கம் என்று சொல், வஞ்சப்பெண் உறக்கமானேன் அப்படின்ற ரொம்ப அருமையான பிரயோகம். வஞ்சப்பெண்ங்கிறது பெண்ணானவள் தன்னுடைய உடமையாக இருக்கக்கூடிய கணவனை விட்டுவிட்டு கல்வனாக இருக்கக்கூடிய ஒருவனுக்காக ஏங்கி இருக்கிறவள் தூங்க மாட்டா. கணவன் தூங்குறான்னு நினைச்சிட்டு இருப்பான், ஆனால் ஒழிச்சிட்டு இருப்பான், அவனுக்காக காத்திருப்பாள். அது வஞ்சப்பெண். அது மாதிரி நானும் வஞ்சப்பெண் உறங்குவது போல நடிப்பா. தூங்கிட்டான்னு இவன் நினைச்சு தூங்குவான், ஆனால் அவன் உறங்கலை. அந்த வஞ்சப்பெண் உறக்கமான நானும் எனக்கு அந்யோன்யமாக இருக்கக்கூடிய இந்த கருவிகரணங்கள் எல்லாம், என்னுடைய உறவாக இருக்கக்கூடிய கருவிகரணங்கள் எல்லாம் தூங்குறது எப்பன்னு பார்த்துட்டு நான் தூங்குற மாதிரி நடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெருமானை அடைய வேண்டும். பெருமான் வந்தால் அந்த பேரின்பத்தை பெற வேண்டும். காத்திருக்கிறேன் வஞ்சனேன் என் செய்கிறேன் என்றார். கொஞ்சம்தான் சொன்னேன் இதுக்கு விளக்கம், இன்னும் நிறையா அதுக்கு விளக்கம் அது உள்ளே நீங்கள் பார்க்கணும். அப்பர் சுவாமியுடைய சில பாடல்களுக்கெல்லாம் விளக்கம் தொட்டு காட்டலாம், அவ்வளோதான். உள்குவார் உள்ளத்தானை உணர்வெனும் பெருமையானை உள்கினேன் நானும் காண்பான் உருகினேன் ஊறி ஊறி எழுகினேன் எந்தை பெம்மான் இருதலை மின்னுகின்ற கொள்ளிமேல் எறும்பு என் உள்ளம் எங்கனம் கூடுமாறே. உள்குவார் உள்ளத்தானை, யாரு நினைப்போர் மனம் கோயிலா கொண்டானைனாரு. யார் எண்ணுகிறார்களோ அவருடைய உள்ளத்தில் இருப்பான், நினைக்கிறவர்கள் உள்ளத்தில் கோயிலாக இருப்பான். உணர்வுங்கிறது பதிஞானம். இந்த பதிஞானத்தை அது அவனுக்கிட்ட தான் இருக்கு, வேற எங்கேயும் வாங்க முடியாது. அந்த பதிஞானம் என்பதை உடையவனாக இருக்கக்கூடிய பெருமை பெற்றவனி. உள்கினேன் நானும், உள்குதல் என்பது தியானித்தல். உள்கினேன் நானும் காண்பான் உருகினேன் ஊறி ஊறி. அப்படி பெருமானை காண வேண்டும் என்று உருகி உருகி அதிலேயே நினைப்பிலேயே ஊறி ஊறி தியானத்திலே இருந்தேன். எழுகினேன் எந்தை பெம்மான் இருதலை மின்னுகின்ற கொள்ளிமேல் எறும்பு என் உள்ளம் எங்கனம் கூடுமாறே. இருதலை கொள்ளியின் உள்ள எறும்பு ஒத்து என்று மணிவாசகரும் சொல்லுகிறார். இப்படி அவரை கண்டுவிடலாம் என்று நான் எளிமையாக நினைத்து எப்பொழுது நினைத்து கொண்டாலும் பார்த்து விடலாம்னு நினைத்தேன். ஆனால் பாசையானம் பசியானம் என்று சொல்லக்கூடிய இரண்டுக்கு இடையிலே பதியானம் பெறுகின்ற நிலை எப்படி? பாசையானமும் பசியானமும் ரெண்டு பக்கமும் எரிகிற நெருப்பு, இருதலை மின்னுகின்ற அந்த கொள்ளி, உயிர் பாசையான பசையானத்துக்கு நடுவில் எப்பொழுது பதிஞானம் எங்கனம் கூடுமாறே என் உள்ளம். அப்படி பதிஞானம் கூடினால் தப்பிச்சிடும். வெறும் பாசையானம் பசையானமும் காட்டாது, பதிஞானம் தான் காட்டும். ஆகவே ஊறி ஊறி நான் எழுகினேன், மெலிந்தேன், எளியவனானேன். உள்குவார் உள்ளத்தானை உணர்வெனும் பெருமையானை உள்கினேன் நானும் காண்பான். எப்படியாவது கண்டுவிட வேண்டும் என்று ஊறி ஊறி எழுகினேன், எளிமையானேன். ஆனாலும் கூட பதிஞானம் வந்தால்தான் காண முடியும், பாசையான பசையானத்தால் காண முடியாது என்று கூறுகிறார். மொத்தையை கண்ட காக்கை போல வல்வினைகள் மொய்த்து உன் வார்த்தையை பேச ஒட்டா மயக்க நான் மயங்குகின்றேன். மொத்தையை கண்ட காக்கை போல. மொத்தைனா பிணம் என்று சொல்லுவார்கள். பிணத்தை கண்ட காக்கைகளுக்கு கேட்கணுமா? அதுபோல இந்த வல்வினைகள் என் உயிரை கொத்துகின்றன.
நான் செய்த வினைகளே என் உயிரை கொத்துகின்றன. வினைகள் மொய்த்துள, காக்கைகள் என்பது வினைகள், மோத்தை என்பது உயிர். வார்த்தையை பேச ஒட்டா மயக்க நான் மயங்குகின்றேன். உன் பெருமையை கொஞ்ச நாள் பேச முடியல, அதுக்குள்ள ஊர் சமாச்சாரம் வந்துடுது, உலக சமாச்சாரம் வந்துடுது, மற்ற விஷயங்கள் தடை செய்கின்றன. சீத்தையை சிதம்பு தன்னை, குற்றம் நிறைந்த இந்த உடம்பு, அழுக்கு நிறைந்த இந்த உடம்புகளை வடிவு ஒன்றில்லா ஊத்தையை கழிக்கும் வண்ணம் உணர்வதா உலகமூர்த்தி. உணர்வு தா என்று கேட்கிறார். ஊத்தையை கழிக்கும் வண்ணம் உணர்வு தா உலகமூர்த்தி. உலகங்களுக்கே தலைவனாக இருக்கிற பெருமானே, இந்த உடம்பை நீக்கி உணர்வு பெறுகின்ற நாள், உடம்பின் மேல் இருக்கக்கூடிய அக்கறையை போக்கி, உடம்பின் மேல் இருக்கக்கூடிய பற்றை நீக்கி உன்னை உணரக்கூடிய சிவஞானத்தை தா உலகமூர்த்தி. உன் பெருமையே பேச முடியாத அளவிற்கு நான் இந்த உடம்பினுடைய கருவி கரணங்கள் உலகத்தின் பால் இழுப்பதினாலே உணரமாட்டாமல் மயங்குகின்றேன். எனவே இந்த உடலை ஊத்தையை, இந்த உடலை கழிக்கும் வண்ணம் உணர்வு தா என்று கேட்கிறார். சிவ உணர்வை தா. அங்கத்தை மண்ணுக்காக்கி ஆர்வத்தை உனக்கே தந்து பங்கத்தை போக மாற்றி பாவித்தேன் பரமானின்னை சங்கொத்த மேனி செல்வாள் சாதனான் நாயேன் உன்னை எங்குற்றாய் என்றபோது இங்குற்றேன் என் கண்டாயே. பங்கம் என்றால் சேருன்னு அர்த்தம். பங்கஜம் சேற்றிலே முளைத்த வேற்றிலே தோன்றுவது, ஜம்னா தோன்றுவது, வனஜம்னா தண்ணீரில் தோன்றுவது, ஜம்னா தோன்றுவது, பங்கம்னா சேரு. இந்த பங்கத்தை போகம் மாற்றி போகுமாறு மாற்றி அங்கத்தை மண்ணுக்காக்கி ஆர்வத்தை உனக்கே தந்து பங்கத்தை போக மாற்றி பாவித்தேன் பரமா நின்னை. திருக்கோயிலுக்குள்ள போகும்போதே அந்த கொடிமரம் இருக்கு இல்லையா, கொடிமரம் இருக்கு, பக்கத்தில் பலிபீடம் இருக்கும், அங்கே ஒரு நந்தி இருக்கும், சாமியை பார்த்துட்டு இருக்கும், சாமி இருக்கும். உள்ளே நுழைஞ்ச உடனே அங்கத்தை மண்ணுக்காக்கி நெடுஞ்சாங்கடையா விழணும் இல்லையா, நிலந்தோய வீழணும். இந்த பஞ்சாங்கமா விழறது நமக்கு இல்லை, மடிச்செல்லாம் விழக்கூடாது, நடிச்சுதான் விழணும். அப்படிதான் சிவன் கோயிலெல்லாம் போட்டிருக்கோம். இப்படி நெடுஞ்சாங்கடையா விழுந்து கொடிமரத்தை பார்த்து அங்கத்தை மண்ணு காய்க்கி ஆர்வத்தை என்ன பண்ணணும் உனக்கே தந்து. அங்கே பலிபீடம் இருக்கு, ஆர்வங்கிறது ஆசைகள் எல்லாத்தையும் அங்கேயே தந்து உனக்கே தந்து, பிரபஞ்ச சம்பந்தமான அத்தனையும் அங்கேயே தந்து. வழிபாடு எப்படின்னு சொல்றார். அங்கத்தை மண்ணு காய்க்கி பார்வத்தை இப்படிதான் பண்ணணும். கோயிலுங்கிறது இப்படிதான் பண்ணணும், பண்றமாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. சாமி இப்படி சொல்றாரு, நிலந்தோய விழுந்து என்று சொல்லுகிறோம் இல்லையா, அதுபோல நிலந்தோய விழணும். அங்க பலிபீடம் வச்சிருக்கிறதுல எது என்ன பலி கொடுக்கிறது? பலிபீடம் நம்முடைய ஆசைகளை பலியிடணும். ஆர்வங்கள், ஆசைகள், பிரபஞ்ச எல்லாத்தையும் அங்கே பலியிட்டணும். ஒன்றும் இல்லை, உள்ளே போகும்போது சாமிகிட்ட அவ்வளோ ஆசையோடு போகிறான். சாமி எப்படியா நிலம் வாங்கி கொடுத்துரு,
சாமி எப்படியாவது வீடு வாங்கி கொடுத்துரு, சாமி எப்படியாவது பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு, இப்படி அத்தனை ஆசைகளோடு உள்ளே போகிறான். போகட்டும், தப்பு இல்லை. ஆனால் பலிபீடங்கிறது எதுக்கு வச்சு? அவரை தவிர்த்து வேற எதுவும் கேட்கக்கூடாது, எல்லாத்தையும் இங்கே விட்டுடணும். இவன் பலிபீடத்தில் என்னத்தை நல்லா சாமி ஒன்றை தான் எங்கள் பலி கொடுக்குறேன்னு அங்கேயே கொடுத்துட்டு போயிடுறான். சாமியை ஏகிறதே இல்லை, உலகார்த்தத்தை அங்கே பலி கொடுக்குறோம். கொடுத்துட்டு அப்படி உள்ளே போனால் நந்தி எழுச்சிட்டு இப்போ தான் ஆன்மா எழுந்திரிச்சிச்சு. இப்போ ஆன்மா எழுந்து நந்தி சாமியை நோக்கி நிற்கும், அதுபோல் ஆன்மா எழுந்து சிவத்தை நோக்கி நிற்கும். இதை சொல்றாரு. அங்கத்தை மண்ணுக்காக்கி ஆர்வத்தை உனக்கே தந்து பங்கத்தை போக மாற்றி, பங்கம் என்பால் சேரு, அந்த பிரபஞ்ச சேரை போக என்னை பாவித்தேன். உன்னை தரிசனம் பண்ணுகிற வழியாக நந்தி எழுந்த ஆன்மாதான் அது நின்று தரிசிப்பது போல பாவித்தேன். பரமான் என்னை சங்கத்தமேனி செல்வா சாதனான் நாயேன் உன்னை சங்கொத்த என்று சொல்லுகிற பொழுது வெண்மையான அந்த திருமேனி கொண்டு விடுகிறார். திருமேனியை உடையது எதனால திருமேனி சங்கொத்த மேனி? அது என்ன? சங்கு வெள்ளையா இருக்கும், பின்னீர் பூசுறதுனால. சாதல் நாள் நாயேன் உன்னை, சாதல் நாள் சாதனான்னு போட்டிருக்கு, சாதல் நாள்னு பிரிக்கிறது. சாகின்ற நாள் நாயேன் உன்னை, இறக்கின்ற தருவாயில இறக்கின்ற நாளில எங்குற்றாய் அப்படிங்கும்போது தான் இங்குற்றேன் அப்படின்னு சொல்லணுமா அப்படிங்கிறார். எங்கப்பா போன, எப்பா எல்லாம் போயிடுச்சுப்பா, எங்க இருக்கிற அப்படின்னு கேட்டா சாதல் நாள் அதானே கடைசியில் அப்படித்தானே கேட்கிறார் இல்லையா? அந்த திருப்புகலூர்ல கடைசியில் சொல்லு எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேன், அதைத்தான் கேட்கிறார். சாதல் நாள் எங்குற்றாய் என்ன இங்குற்றேன் அப்படின்னு சொல்லுப்பானே அப்படிங்கிறார். என் கண்டாயே வெள்ளநீர் சடையனார் தாம் வினவுவார் போல வந்தன் உள்ளமே பூந்து நின்றார் கூரங்கு நான் புடைகள் போந்து கள்ளரோ பூந்தீர் என்ன கலந்துதான் நோக்கி எனக்கு வெள்ளரோ என்று நின்றார் விளங்கிளம் பிறையனாரே. விளங்கு இளம் பிறையனார் வெள்ளநீர் சடையனார் அவர். விளங்கு இளம் பிறையனார் வெள்ளநீர் சடையனார் தாம் வந்து என்கிட்ட எதையோ விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சார். வினவுவார் போல வந்து ஏதோ விசாரிச்சார். அப்படி விசாரிச்சவரு பார்த்தா நான் அசந்த நேரம் பார்த்து உள்ள போயிட்டார். உள்ளவே புகுந்து நின்றார்க்கு உறங்கும் போது உள்ள போயிட்டார். அசந்த நேரம் தூங்குற நேரம். உடனே நான் விழித்து பார்த்தால் கலந்து இருக்கிறது தெரிஞ்சது. நான் இப்ப தனியா இல்லை, அவரோட சேர்ந்து இருக்கிறது தெரிஞ்சது. எப்படியா உள்ள போனீர்? கள்ளரோ புகுந்தீர் என்ன கலந்து நான் நோக்கி அப்படி கலந்து கேட்டேன். என்ன பார்த்தா எப்படி உள்ள போயிட்டீரே, எப்படி போனீர், என்னையாது அப்படின்னு கேட்டது. நக்கு சிரிச்சுக்கிட்ட வெள்ளரோம் யாம் கள்ளரோம் இல்லை வெள்ளரோம். கல்லன்னு சொல்லி வெள்ளவெளையன்னு இருக்க பாரு, வெள்ளவெளையன்னு இருக்க பாரு, வெண்மைப்பா நான் வெள்ளரோம் என்று நின்றார் விளங்கிலம் பறையனாரு. அதாவது என்ன சொல்லுகிறார்? நொடிப்பொழுதிலே என்னை கலந்தவர் என்று கேட்கிறார். அங்கே திருவதி வீரட்டானத்தில் கலந்த நிலை அப்படித்தான். அங்கே போய் நின்று பாடுகிற பொழுது கலக்கலை, அங்கே கலக்கலை. அங்கே கலக்காமல் இருந்தவர் தான் பாடலை பாடி முடித்தவுடனே கலந்த நிலையை உணர்கிறார். உறங்கு அப்படிங்கிறது அந்த உறக்கத்தை அவர் சொல்லலை, கேவல சுழுத்தியை சொல்லலை.
சுத்தாபத்த சுருத்தியை சொல்கிறார். அது தாண்டினா அவர் வந்திருக்கிறது தெரிஞ்சுது. அங்கே தான் அதுக்கு முன்னாடி நிர்மலாவத்தை படித்தவங்களுக்கு தெரியும், கீழே இருக்கும் சொப்பனத்தில் தான் ஆன்ம தரிசனம்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் அவர் உள்ள அதை பார்ப்பார். அதைத்தான் இங்கே சொன்னார். இதுக்கும் ரொம்ப ஆழமான பொருள்லாம் இருக்குது, படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பெருவிரல் இறைதான் ஊன்ற பிறையெயிறு இலங்க அங்காந்து அறுவரை அணைய தோளான் அரக்கணன் அன்று அலறி வீழ்ந்தான் இருவரும் ஒருவனாய உருவமங்குடைய வள்ளல் திருவடி சுமந்து கொண்டு காண்க நான் திரியுமாறு. ஒரு சமயம் என்னாச்சு, 10 தலையோடு இருக்கிற ராவணங்கிற ஒருத்தன் பெரிய வலிவை உடையவன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வந்தான். இந்த மலையை பார்த்து இது எனக்கு தேருக்கு இடையூறாக இது தள்ளி வைக்கிறேன்னு வந்தான். அப்படி கையை உள்ளே விட்டு அந்த மலையை அப்படி தூக்கணும், அப்படி 20 கையை உள்ளே விட்டு தூக்கணும். இவர் பெருவரில் அப்படி லேசாக ப்ரெஸ் பண்ணார், அப்படி லேசாக தான் வச்சார். அத்தனை வாயும் பொழந்தது. இந்த அவனுக்கு அந்த கோரப்பல் இருக்குது, அந்த வளைஞ்ச பல் இருக்க அது அரக்கர்களுக்கு மட்டும் உண்டு. கோரப்பல் இப்படி வளைஞ்சிருக்கும் 2 பல். இந்த மாமிசத்தை கிழிக்கிறதுக்காக சாப்பிட்றதுக்காக ஒன்று இருக்கும், அது அப்படி இருக்கும். அது மாதிரி 10 வாயிலையும் தெரிஞ்சுதான். 10 தலை 10 வாய் இல்லை, 10 வாய் அங்காந்துன்னா பொழந்து அதில் கோரப்பல்லு தெரிஞ்சுதான். எப்படி பயங்கரமாக இருந்திருக்கும் பாருங்க. பெருவிரல்னா தம்பு இல்லையா, எந்த விரல்னு சொல்கிறார், பெருவிரல் கட்ட விரல். அதை ஊன்ற எப்படி ஊன்றார், இறைதான் ஊன்றன்னு சிவபெருமான் ஊன்றன்னு அர்த்தம் இல்லை. இறைனா கொஞ்சம் அர்த்தம். இறைதான் ஊன்ற பிறைனா கோரப்பல் இலங்க வெளிப்பட அங்காந்து வாய்ப்புலந்து அறுவரை அணைய தோளான் மலைகள் போன்றிருந்த தோளா அரக்கன் ஆன அலறி விழுந்தான். டப்புன்னு தூக்கணம் விழுந்தான். அப்படியே அது நசிய ஏங்க பெருவிரல் லேசாக ப்ரெஸ் பண்ண அறுத்தாங்கலை. நான் அவரோட 2 திருவடி, அந்த 2 திருவடி தாங்குகிற உடம்பு, அதில் 2 பேர் இருக்கிறாங்க. அந்த 2 பேர் இவ்வளோ பேரையும் தாங்கிக்கிட்டு திரிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னார். இருவரும் ஒருவனாய அம்மையப்பராக இருக்கிற ஒருவன் உருவமங்குடைய வள்ளல் திருவடி சுமந்து கொண்டு அவர் அந்த 2 திருவடி அவர் ஒரு வரல தாங்கல. நான் இந்த பக்கம் 5 அந்த பக்கம் 5 10 திருவடி சுமந்து கொண்டு நான் திரியிறேன், அவங்கள சுமந்து கொண்டு திரியிறேன். திருவடி மட்டும் இல்லை, திருவடிக்குரிய அந்த திரு உடலையும் சுமந்து கொண்டு திரிகிறேன். காண்க நான் திரியுமாறே காண்கனர். ஏனென்றால் அகங்காரத்தால் அழிந்தான், அன்பால் நான் சுமக்கின்றேன். ஈசனை அன்பால் சுமக்கிற பொழுது இலேசாக தெரியும், அகங்காரத்தால் நெருங்குகிற பொழுது பெருஞ்சுமையாக தெரியும் என்று சொன்னார் என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய தினம் இந்த பதிகத்தை நாம் நிறைவு செய்கிறோம். ரொம்ப அற்புதமாக ஞானத்திரள் ஆண்டு விழாவில் சுந்தரர் தேவாரம் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த மாதிரி புத்தகம் மிகச்சிறப்பாக இருக்கிறது என்று மிகப்பெரிய பிரபலங்கள் முதற்கொண்டு பாராட்டி கொண்டே இருக்கிறார்கள் புத்தகத்தினுடைய பெருமையை. ஏனென்று சொன்னால் வரலாற்று முறையிலே சுந்தரர் தேவாரம் முழுக்க 1 to 100 வரை பதிகங்களை மிக மிக பொழிப்புரை தெளிவுரையோடு 1424 பக்கங்களோடு வந்திருக்கிறது. மிகப்பெரிய இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் பொக்கிஷ மாதிரி வைக்கணும். ஒவ்வொருவரும் சுந்தர தேவாரம் வரலாற்று முறையில் விளக்க உரை பொழிப்புரை தெளிவுரையோடு வாங்கி வைக்க வேண்டும். உங்கள் நூலகத்தை உங்களுடைய வீட்டினுடைய பூஜை அறையை இது அலங்காரம் செய்யணும். அதை எடுத்து வச்சா முதல் பதிகத்திலேருந்து நீங்கள் ஓதிக்கொண்டே வரலாம். பெரிய புராணத்தின் அடிப்படையில் வரலாறு சொல்லி அந்த வரலாற்றோடு இந்த பதிகமும் வருவதனாலே பெரிய நல்ல அனுபவம் கிட்டும்.
அதே போல சைவ சித்தாந்த சிறப்பான நூல் சிவஞான முனிவர் தம்முடைய மாபாடியத்தில் 4 இடங்களிலே குறிப்பிட்டு பேசி இருக்கக்கூடிய அற்புதமான நூல் தோழர் போதம் சித்தாந்த நூல். நம்முடைய தர்மீய ஆதீனத்திலே இது ஒரு சித்தாந்த நூலாகவே அவர்கள் வெளியிட்டார்கள். அது இப்பொழுது விளக்க உரையோடு நம்ம வெளியிட்டிருக்கிறோம். அதையே நீங்கள் பெற்றுக்கொள்ள 2 நூலும் குறைச்சி தான் அடிக்கிறோம். நாங்கள் இப்போ ஜாஸ்தி அடிக்கிறதில்ல, ஸ்டோரிங் ஸ்பேஸ் எங்களுக்கு பாருங்கள். இப்போ திருமந்திரமும் ஷார்ட்டேஜ், வாசகமும் வரலாற்று முறை அதுவும் குறைஞ்சிருச்சு, ஸ்டாக் இல்லை. கொடுக்குறாங்க, எங்கேருந்து கொடுக்குறது? எங்ககிட்ட இல்லை, தேடி பார்த்தாலும் திருமந்திரம் இல்லை. இப்போ அது மாதிரி இதுவும் விரைவில் தெரிந்து கொண்டு இருக்கிறது. வேணுங்கிற நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானத்திரளில் சேர வேண்டும். ஞானத்திரள் 2025 வால்யூம் வந்துருச்சு சிறப்பாக, அதையும் பெற்றுக்கொண்டு நன்மை பெற வேண்டும். ஞானத்திரளில் வருகிற கட்டுரைகளுக்கு நீங்கள் நல்ல ஆதரவு தரலாம். அது திருமுறைகளுக்கே நீங்கள் செய்கிற ஒரு பெரும் உதவி. திருமுறைகளை நாம் கட்டி காக்க வேண்டும். பத்திரிகைக்கு என்ன வருமானம் இருக்கும் நீங்கள் யோசனை பண்ணி, விளம்பரமே இல்லை அதுக்கு. பத்திரிகை இன்றைக்கி விற்கிற காகித செலவு, மற்ற செலவு, நம்ம அதை பார்க்கணும். ஆகையினாலே நீங்கள் ஞானத்திரளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மற்ற சப்ஸ்கிரைபர்களையும் சேர்த்து விட்டு அதில் வர கட்டுரைகளுக்கு உங்களுடைய ஸ்பான்சர்ஷிப் தர வேண்டும் என்று கேட்டு இந்த அளவில் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.